இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்கிறதா என் குரல். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இலக்கணம் இருக்குது. இந்த இலக்கணத்தை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டண்டானது மட்டும் நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். உலகம் 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. உயிராக நான் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திருமூலர் திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காரு, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பல பெயர்களில் நான் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். 4 திசையிலும் நான் இது வந்து பார்ப்போம். கிழக்கு என்பதற்கு என்ன பேர்? குணக்கு அப்படின்னு பேர். மேக்ஸிமம் இதில் வர்றது எல்லாமே வந்து கா வரிசையில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு திசைக்கு என்ன பெயர் இருக்குது? தமிழர்கள் வச்ச பேர் குணக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அதாவது தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டியுள்ளனர் 4 திசைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகின்றேன். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று வந்து கொண்டல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன். குளிர்ச்சியை தருது, இன்பத்தை தருது, மலையையும் தருது. கடல் பகுதிக்கு மேலே உள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று எனப்படுகிறேன். அதாவது மலைமேகங்களை வந்து சுமந்துக்கிட்டு வருதுனால இது மலைக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்குக்கு வந்து என்ன பெயர் இருக்குது? குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை காற்று. ஈஸ்ட் சைடு வந்து நமக்கு குளிர்ச்சியான காற்று, வெஸ்ட் சைடு வந்து நமக்கு ஹீட்டான ஒரு கோடை காற்று வந்து வீசும். சரியா? மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலும் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். மேற்கு சைட்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் வெப்ப காற்று தான் வரும். நம்ம வந்து இந்தியா மேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா மேப்பில் வந்து அதாவது ஈஸ்ட் சைடு ஃபுல்லாமே வந்து குளிர்ச்சி மிகுந்த பகுதியாக இருக்கும். வெஸ்ட் சைடில் வந்து ராஜஸ்தான், இந்த பாலைவனம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஈஸ்ட் சைடு வந்து குளிர்ச்சியானதாக இருக்கும், வெஸ்ட் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் ஹீட்டான ஒரு காற்றாக வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுறதுனால இது வந்து வெப்ப காற்றாகுது. அடுத்தது வடக்கு. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது இது என்ன சொல்லுவாங்க? நம்ம மேக்ஸிமம் பாட்டிலையெல்லாம் வந்து கேட்டிருப்போம். வாடை காற்று. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்றாகிறேன். நான் பனியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறது. பனியிலிருந்து வீசும்போது எப்படி அழைக்கப்படுதுன்னா ஊதக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அழைக்கப்படுகிறது. அடுத்தது தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது பல மரம், செடி, கொடி, பள்ளத்தாக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வீசுறதுனால இது வந்து வேகம் குறைந்து இயல்பான ஒரு காற்றாகிறது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க? தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இலக்கியத்தில் நான். இலக்கியத்தில் காற்றை வந்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இளங்கோவடிகள் குறிப்பிட்ட வரிகளை வந்து பார்க்குறோம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான மீனிங்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால். வண்டோடு புக்க, அதாவது வண்டுகளையும் வந்து பூக்கள் இருக்கக்கூடிய அந்த வண்டுகளையும் அதோட மனத்தையும் சேர்த்து கொண்டு வருதான் தென்றல் அப்படின்னு அந்த இலக்கிய நயத்தோடு வந்து சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள். அடுத்தது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய நூல் என்னது? பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. இப்படியும் கேட்பாங்க. அவர் கொடுத்த வரிகளையும் கேட்பாங்க. வரிகளில் என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியத்தில். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிற்றிலக்கியமும் கூட. இப்படியும் பார்த்துக்கணும், இது சிற்றிலக்கியமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நன்தமிழும் நன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படிங்கிற இந்த வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தென்றல் வந்து செந்தமிழுக்கு பின்னுதித்த அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தென்றல் வந்து செந்தமிழுக்கு அப்புறம் தான் தென்றலே வந்து உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழை உயர்வுபடுத்தி சொல்லியிருக்காரு பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. இந்த பாடலை வந்து நீங்கள் சினிமாவில் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி திரையுலக பாடல்களிலும் நான் நீங்காத இடம் பிடித்திருக்கிறேன் அப்படின்னு காற்று வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த லெசனை. முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான்.
முன்னீர் நாவாயொட்டியாகனான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. அதாவது பாய்மர கப்பல் வந்து காற்றை முன்னிலைப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு படகு இல்லையா. அடுத்தது நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க பாடல் என்ன, இடம்பெற்றிருக்க நூல் என்ன அப்படின்னா புறநானூறு. இந்த பாடல் வரிகளில் வலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, இந்த வலி அப்படிங்கிறது தான் வந்து காற்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம பேக் சைடில் பார்ப்போம். இப்போ பார்த்தல இந்த பாடலில் வந்து யாரை குறிப்பிட்டு பாடுறாங்க, யாரை புகழ்ந்து பாடுறாங்கன்னா கரிகால் பெருவளவன், இவரை புகழ்ந்து தான் பாடுறாங்க இந்த பாட்டில். சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வலி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையேன்னு சொல்லி காற்று வந்து சொல்லுது. அதாவது வலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காற்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாடலை எழுதினது வெண்ணி குயத்தியார். இவங்க வந்து ஒரு பெண் புலவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டானது. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. பருவக்காற்றோட பயனை வந்து இந்த உலகத்துக்கு சொன்னது ஹிப்பாலஸ் தான். அதற்கும் முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்களே. ஹிப்பாலஸ் தான் வந்து இந்த உலகத்துக்கே பருவக்காற்றோட பயன் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பருவக்காற்றோட பயனை பற்றி ஹிப்பாலஸ் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் அது என்னங்கிறத தெரிஞ்சு கடல் கடந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து பார்க்குறோம். கிபி அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அதாவது விரைந்து சீக்கிரமாக நம்ம வந்து பயணத்தை செய்கிற மாதிரியான ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சாரு ஹிப்பாலஸ். எதுக்கு நடுவில் அப்படின்னா முசிறி துறைமுகத்துக்கு நேரே விரைவில் பயணம் செய்யும். அதாவது முசிறி துறைமுகத்தை விரைவில் அடைகிற மாதிரியான ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஹிப்பாலஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியாக யவன கடல் வணிகம் பெருகிற்று. அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா யவன கப்பல்கள் வந்து அதிகமாகவும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வர வழியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அது வர ஆரம்பித்தாங்க. வந்ததுனால நிறைய அவங்களுக்கு வந்து வாணிபம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வணிக கப்பல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஹிப்பாலஸ் அந்த வழியை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா. இதுதான் வந்து இந்த தெரியுமா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மலை தருவை நான் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை வந்து பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்டானது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இங்கே வந்துடலாம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். நமக்கு நியூஸ்லாம் வந்து கேட்டிருப்போம் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் வரும். என்னென்ன சீசன் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. நமக்கு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் அதாவது 9வது மாதம் வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றாக வந்து வீசுது. அதுக்கப்புறம் 10வது மாதம் அடுத்த மாதமே 10வது மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அதாவது 12வது மாதம் வரைக்கும் அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நமக்கு வீசக்கூடிய காற்று வந்து வடகிழக்கு பருவக்காற்றாக வந்து வீசுது. இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பெரும் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக தருகிறேன். இந்தியாவுக்கு தேவையான 70% மழையை வந்து யார் கொடுக்குறா? தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்டானது பார்த்துக்கோங்க. அடுத்தது தடம் பதிப்பேன் நான். இதில் வந்து வலிமிகின் வழி இல்லை. இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. வலிமிகின் வழி இல்லை இது வந்து புறநானூற்றிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதை சொன்னவர் யாருன்னா ஐயூர் முடவனார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது மதுரை இளநாகனார் புறநானூறு நூலில் வந்து சொல்லியிருக்காரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொன்னது மதுரை இளநாகனார் புறநானூற்றில் வந்து சொல்லியிருக்காரு. ஐயூர் முடவனார் வந்து புறநானூற்றில் என்ன சொல்லியிருக்காருன்னா வலிமிகன் வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆற்றலாக காற்று என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம். நான் உயிர்வலி தந்து உயிர்களை காக்கிறேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகிறேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க உதவுகிறேன். இது மட்டுமல்ல உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு ஒரு நம்ம பழமொழி வந்து கேட்டிருப்போம். இது வந்து புதுமொழி அப்படின்னு சொல்லி காற்று வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்தாக புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி காற்று ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம்.
மின் ஆற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். இது வந்து காரணம் கூற்றுன்னு கேட்பாங்க இல்லையா, அதில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நிலக்கரியோட தேவை வந்து குறையுது, நம்ம காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கும்போது நிலக்கரியோட தேவை வந்து குறையுது. ஸோ வந்து கனிம வளங்கள் வந்து நமக்கு பாதுகாக்க காரணமாக இருக்குது. அடுத்தது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. அதாவது உலகத்திலே காற்றாலை உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. காற்று உற்பத்தினாலே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடம். இந்த உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க மேலே, இதை வந்து பார்க்குறோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலைக்கு இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வலியையும் அதாவது ஆக்சிஜனையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். அதாவது இப்போ காற்று மாசுபாடு அடைந்ததுனால இப்போ டெல்லியில் கூட இந்த மாதிரி ஆக்சிஜன்ஸை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஒரு நிலையை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் வந்து இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது காற்று உற்பத்தியில் வந்து இந்தியா 5வது இடமாக இருந்தாலுமே காற்று மாசுபடுத்தக்கூடிய நாடுகளில் வந்து இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனிதனால் மாசடையும் நான். உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். உணவு இல்லாமல் நம்மளால் 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லாமையும் ஒரு 5 நாள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். உணவு இல்லாமல் 5 வாரம் வந்து உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நானின்றி 10 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. காற்று இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால் இருக்க முடியாது இல்லையா, மூச்சு அடிச்சு இறந்து போயிடும் இல்லையா, அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இங்கே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. மெது உருளைகள், டயர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெது உருளைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுகிறது காற்று. அதாவது அதிகமாக உயிரிழப்புகள் வந்து ஏற்படுது இல்லையா, அதில் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுவதற்கான காரணங்களில் 5வது இடத்துல இருக்கிறது வந்து காற்று மாசுபாடு தான் சொல்கிறாங்க. 5 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அதாவது காற்று உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி அதிக உயிரிழப்பு தருவதிலையும் இந்தியா வந்து அதாவது இந்தியாவில் அதிக உயிரிழப்பு தரக்கூடிய காரணங்களில் 5வது இடத்துல காற்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. அதாவது யூனிசெஃப் இருக்கு இல்லையா, இவங்க சிறுவர் நிதியம்னு சொல்லுவாங்க, ஐக்கிய நாடுகளோட சிறுவர் நிதியம்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காற்று மாசடைகிறதுனால தான் குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து குறையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதினா சூரியன், பருதியின் கதிர் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நேராக இங்கே வந்துருங்க. குளோரோஃப்ளோரோ கார்பனை பற்றி கொடுத்துருக்காங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்சாதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கியிருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிக்கப்படுகிறது. நம்மளோட கண்களும் தோலும் வந்து பாதிக்கப்படுது இந்த புற ஊதா கதிர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன், HCனா ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றீர்கள். அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற இந்த குளிர்பதனியை நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, அமிலமழை வந்து பெய்யுது. அமிலமழை பெய்யறதுக்கு முக்கியமான 2 அந்த வாயுக்கள் என்னென்னு கேட்பாங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது 2மே வந்து மழை பெய்யும் போது நீரில் வந்து கரைஞ்சிருது. அதனால நமக்கு அமிலமழை வந்து பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பாதிப்புகள்லாம் வருதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. இதனால் நான் மிக வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும். இது ஃபுல்லாகவே வந்து காற்று பேசுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம திரும்ப இந்த லெசன்ஸ்குள்ளே இருக்க தேவையில்லாதது வந்து படிக்க தேவையில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள். மரம் தரும் வரம் நான்.
ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வலியை காற்று வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மணித்துளிக்கு எவ்வளோ தடவை வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம்னா 12லேருந்து 18 முறை வெளிவிடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இந்த மரங்கள் வந்து நமக்கு ஆக்சிஜனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வாங்க. ஜூன் 15 உலக காற்று நாளாக நம்ம கொண்டாடுறோம். எந்த வருஷத்தை எந்த நாளை ஜூன் மாதம் 15ஆம் நாளை வந்து உலக காற்று நாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த சைடில் வந்து தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்க்குறோம். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு, அந்த ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இங்கே வந்து ஒரு கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது தேவக்கோட்டை வா. மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடிதனி இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவையெல்லாம் எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கிற பூங்காற்றே, இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கிப் போனேன். தேவக்கோட்டை வா. மூர்த்தி அவர்கள் எழுதின பாட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் லாஸ்ட் லைன்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுப்பாங்க. சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லைன்ஸை கொடுக்கும்போது இவர் தான் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்ப்போம். எத்திசையும் புகழ் மணக்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு தனிநாயக அடிகள் ஒன்றே குலம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. தனிநாயக அடிகள் வந்து சொல்லியிருக்காரு, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை வந்து அவங்க தாய்மொழியில் எழுதி பாடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதுக்கப்புறமா நமக்கு காற்றே வா அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வந்து பாரதியார். அடுத்தது இந்த பாட்டை வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.